வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.3ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு 90 டிகிரி 90 டிகிரி 0 டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஏன் பாருங்கள், 90 டிகிரி 90 டிகிரி 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்குறாங்க. அது ஏன்னு கேட்குறாங்க. இங்கே 90 டிகிரி 90 டிகிரின்னு 2 90 டிகிரி இருக்குது. நமக்கு 90 டிகிரின்னா என்ன தெரியும்? செங்கோண முக்கோணம் தான். செங்கோண முக்கோணம் ஒரு முக்கோணத்தில் செங்கோண முக்கோணம் ஒன்று தான் இருக்க முடியும், 2 இது இருக்க முடியாது. செங்கோண முக்கோணங்கிறத நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். செங்கோண முக்கோணங்கிறது இப்படி தான் இருக்கும். நான் வரைகிறேன் பாருங்கள். இந்த இதில் பாருங்கள், இதுதான் செங்கோண முக்கோணம். இதோட கோணம் 90 டிகிரி. இதோட கோணம் 90 டிகிரி. 90 டிகிரி வச்சு ஒரு செங்கோண முக்கோணம் தான் இருக்க முடியும். 2 முக்கோணமாக இருந்துச்சுன்னா அதில் 2 90 டிகிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கோணம் தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 90 டிகிரி தான் இருக்க முடியும், 2 90 டிகிரி இருக்க முடியாது. அப்போ இதில் முக்கோணம் அமைக்க இயலாது. இயலுமான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு போடுங்க. அமைக்க இயலாதுன்னு எழுதலாம், இல்லை இல்லைன்னு எழுதலாம். அது ஏன்னு நம்ம எழுதணும். ஓகேவா? இல்லைன்னு போடுங்க. இல்லைன்னு போட்டுட்டு அது ஏன்னு எழுதணும். கொஷினில் ஏன்னு கேட்டிருக்காங்க. அதனால் கொஷினில் ஏன்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் இருக்க இயலாது. எடுத்து எழுதணும். இந்த மாதிரி ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோண முக்கோணம் இருக்க இயலாது. இருக்க இயலாதுன்னு எழுதலாம், இருக்க முடியாதுன்னு எழுதலாம். ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் இருக்க முடியாது, இருக்க இயலாது. ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் இருக்க இயலாது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்